ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொப்பேடோட சின்ன ரிவ்யூ, ஒரு டீட்டெயில் ரிவ்யூ அடுத்த வீடியோவில் வரும். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால நான் மெரினா பீச்சுக்கு இந்த மொப்பேடை எடுத்துகிட்டு போயிட்டேன். கடந்த 2 நாளாக என்கிட்ட தான் இருக்குது வண்டி. ஓட்ட ரொம்ப நல்லா இருக்குது. இது ஆன் ரோட்டில் தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கெஸ் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு போனேன். சரி, மணலில் தான் இறக்கி பார்க்கலாமே அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் கடைசியில் அந்த கிளிப்பிங்ஸ் வரும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அண்ட் இன்ஸ்டாகிராமுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவை டீட்டெயிலாக பாருங்கள். சண்டே அதுவுமா அப்படியே ஜாலியாக ஓட்டிகிட்டு போகலாம், ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா சண்டே அன்றைக்கி தான் இன்னும் டிராஃபிக் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம வந்தாச்சு. இங்கே அந்த ஃபிஷ் மார்க்கெட் சைடாக போயிட்டே இருக்கேன். அண்டு பப்ளிக் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், சைக்கிளிஸ்ட்டுக்கெலாம் கொஞ்சம் வழி விடுங்க. ஏன்னா அவங்களாம் மோட்டார் வச்சு வண்டி ஓட்டிகிட்டு போகல. அவங்க பெடல் பண்ணால் தான் வண்டி ஸ்பீடு போகும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களால நீங்கள் ஹார்ன் அடித்தாலோ எது பண்ணாலும் உடனே அவங்களால பவர் கொடுக்க முடியாது. ஸோ சைக்கிளிஸ்ட்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அண்டு இப்போ பாருங்கள், நம்ம கடல் பக்கம் போன உடனே அந்த மணல் பார்த்த உடனே வண்டியை இறக்கணுன்ட்டு தோணுச்சு. சரி, உள்ளே தான் போய் பார்க்கலாம். என் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னார், இந்த மாதிரி இந்த ஃபேட் டயர்ஸ் மணலில் ஓட்ட முடியும். என் ஃப்ரெண்டு அவர் நிறைய லாங் ரைட்ஸ்லாம், அவர் அந்த சைக்கிளிங் ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அவரே முடிஞ்சால் இந்த வீடியோவில் காட்டுறேன். அவர் சொன்ன இதில் அப்படியே வண்டி எடுத்து சைடில் போனேன்னா ரொம்பவே ஈஸியாக இருந்தது ஓட்டுறதுக்கு. அண்டு இது நம்ம மொப்பேடாச்சே, சொல்லவே வேண்டாம். நம்ம பாதி கொடுத்தா அது மீதி எல்லாம் வண்டி எஃபர்ட்ஸ் போட்டு கூப்பிட்டு போயிடுது நமக்கு ஈஸியாக. பொதுவாக சைக்கிளிங் கண்டினியூஸாக ஓட்டாமல் இருந்தால் நம்மளால் ஓட்டுறது ஒரு திடீர்னுட்டு ஓட்டுறதா இருந்தால் கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மொப்பேடில் உண்மையாக சொல்கிறேன், நான் ரொம்ப வருஷம் கழித்து சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கேன். இதில் ஒரு கஷ்டமும் தெரியல. ஏன்னா நீங்கள் பெடல் அசிஸ்ட் இருக்கிறனால பாதி அது ஓட்டுது, பாதி நீங்கள் ஓட்டுறீங்க. ஸோ நீங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷனும் கொஞ்சம் சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். எந்த விதமான டயர்ட்னஸோ ஸ்ட்ரெயினோ எதுவுமே இருக்கிறதில்ல.